பழனியில் தனியார் மதுபான கூடத்திற்குள் அத்துமீறி நுழைந்தது தொடர்பான வழக்கில் கைது செய்யப்பட்ட திண்டுக்கல் மேற்கு மாவட்ட பாஜக தலைவர் கனகராஜை விடுதலை செய்ய கோரி பாஜகவினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கனகராஜை விடுதலை செய்ய கோரி பாஜகவினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்தான விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் பூபதி. பூபதி, வணக்கம். விவரங்கள் என்ன? வெள்ளிக்கிழமை பாரதிய கட்சியில் மகளிர் அணி நிர்வாகிகள் கைது செய்வதை கண்டித்து தனியார் பேருந்து நடத்தியது சம்பந்தமாக அப்போது மகளிர் அணி நிர்வாகிகளை சந்தித்த பாஜக மேற்கு மாவட்ட கனகராஜ் அவர்கள் நிர்வாகிகளை சந்தித்தனர். தனியார் மட்டத்தில் அருகில் உள்ள செயல்பாட்டு தனியாக வந்த பாரில் நுழைந்த கனகராஜ் உள்ளிட்ட சிலர் மீது மதுபானம் விற்பதாக தகவல் ஈடுபட்டுள்ளார். ஆனால் தனியார் மதுபான விடுதியில் காலையில் உள்ள சுத்தம் செய்வதாக அடிப்படையில் இருந்த இந்த நிலையில் பழனி நகர போலீசார் இவர் மீது 5 வழக்குகள் மீது பழனி நகர போலீஸ் காவல் 5 வழக்கு பிரிவில் சிறை சொன்னார். சட்டவிரோதமாக தனியார் பாரில் நுழைவது, பொழுது மிரட்டுவது, ஆபாசமாக பேச்சு, கொலை மிரட்டல் விடுவது, பொது அமைதிக்கு கொந்தகம் இருப்பது ஏற்பட வகையில் நடந்து கொண்டதாக 5 பேர் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இந்த நிலையில் கொடைக்கானலில் இருந்து பழனி வந்த கனகராஜ் சோதனை சாவடியில் வைத்து பழனி நகர போலீசார் கைது செய்தனர். மேலும் கனகராஜுடன் இருந்த பொதுச் செயலாளர் செந்தில்குமார் கைது செய்யப்பட்டார். பாஜக தலைவர் கைது செய்யப்பட்ட பழனி நகர முன்பாக ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர். இந்நிலையில் பழனி நகர போலீஸ் காவல் நிலையம் முன்பு பாஜக தொண்டர்கள் பலரும் கனகராஜ் விடுதலை செய்ய கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் போலீசார் அனைவரையும் கைது செய்து தனியார் மனிதர் அழைத்து செல்கின்றனர். இதனால் அப்பகுதியில் மிகுந்த பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி பூபதி.